குட்டீஸ், அம்மா பேசுகிறேம்மா. தேங்காய் பால் கோவா செய்கிறது எப்படின்னு பார்க்கலாமா? வாங்கம்மா வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிடுங்கம்மா. தேங்காய் துருவி வச்சிங்கடா. தேங்காய் துருவிட்டு நல்லா அந்த நெய்யில் கைவிடாத ஸ்லோவில் வச்சு நல்லா வறுத்துடுங்கடா. வறுக்க அடி பிடிக்காத மாதிரி ஸ்லோவில் வச்சிங்க. பால் நல்லா 1 லிட்டர் பால் வாங்கிட்டு நல்லா சுண்டாக 500 பால் வர வரையும் நல்லா சுண்டாக காய வச்சுருங்கடா. அந்த ஏடு மஞ்சள் கலரில் வரும்டா. அப்போ தான் சூப்பராக நல்லா டேஸ்ட்டு நல்லா இருக்குண்டாம்மா. தேங்காய் வறுத்த உடனே வறுத்ததுலேயே அந்த பால் ஊற்றி நல்லா கிண்டிக்கினே இருங்கம்மா. கிண்டி பதம் வரும்போது சர்க்கரை 100 கிராம் போட்டுங்கடாம்மா. ஏற்கனவே தேங்காய்லேயும் ஸ்வீட்டு, பால்லேயும் நல்லா காய்ச்சின பாலுக்கு அதுவும் ஸ்வீட் இருக்கும். சர்க்கரை கம்மியாக போட்டினாவே சூப்பராக நல்லா இருக்குண்டாம்மா. இது நம்ம வீட்லேயே சூப்பராக செஞ்சு கொடுத்து பாருங்கடா. அடிக்கடிக்கு தேங்காவில் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா வயிற்றில் இருக்கிற ரேனெல்லாம் தேங்காய் நல்லதுமா. தேங்காய் அவ்வளோ உடம்புக்கு நல்லதுடா. வயிற்றில் இருக்கிற ரேனெல்லாம் ஆறுண்டாம்மா. இதை செஞ்சு கொடுத்துட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள். அவ்வளோ சூப்பராக நல்லாயிருக்கும். ஒரு சாமி கும்பிட்டிங்கன்னா கூட இதை சாமிக்கு பச்சு படைக்கலாம்டா. அவ்வளோ நல்லா இருக்குண்டாம்மா. அதில் பாதாம், முந்திரி, திராட்சை போட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கடா. இது சாப்பிட்டு பார்த்தா சூப்பராக நல்லா இருக்குண்டாம்மா. இது அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எங்கள் பேரன் பேத்திங்களுக்கும் பிடிக்கும்டா. உங்களுக்கும் ரொம்ப பிடிக்குண்டாம்மா. இதாம்மா அம்மாவோட டிப்ஸுடாம்மா.